ரீசெண்டாக ஆலப்புழா போயிட்டு இருந்த டிராவல் பிளாக் தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நாங்கள் டிராவல் பண்ண ஹவுஸ் போட். போட்டுக்குள்ளே போனதும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உள்ள எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் கொண்ட ஹவுஸ் போட்டு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்ஸ் தான் பண்ணியிருந்தோம். ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக தான் இருந்துச்சு. ஒரு பெரிய பெட்டு கொடுத்துருந்தாங்க, மேலே ஏசி இருக்குது. இந்த 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்ரோப், அதாவது துணி வைக்கிறதுக்கான ஒரு வாட்ரோப், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கண்ணாடியோட. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் பார்த்த அதே ஃபெசிலிட்டி தான். ஒரு பெட் இருக்கும், மேலே ஏசி, ஃபேன்ஸுமே இருக்குது. சேம் ரூம் தான். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த சைட்டில் வந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுருந்தாங்க. பெட்ரூமுக்கு அடுத்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டவ் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைமில் வந்து நமக்கான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் மீன் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு தடவி வச்சுருந்தாங்க. கிச்சனில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. இந்த ஹவுஸ் போட்டோட அப்பர் டெக் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். போட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடுமே லெஃப்ட் ரைட் 2 சைடு இந்த மாதிரி குஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சோஃபாவும் இருக்குது, டீப்பாக இருக்குது. இந்த இடத்துல உட்காந்துட்டே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, 2 காய் கொடுத்துருந்தாங்க, தயிர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. லஞ்சு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரைஸை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களோட குக் பண்ண கொடுத்துட்டோம். நம்ம ரைஸையை வந்து குக் பண்ணி கொடுத்துட்டாங்க. டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு தான் போட் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம லைஃப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு 2 நாள் வந்து ஜாலியாக இருக்குன்னு எல்லாருமே யோசிப்போம். அதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு தான் இந்த ஆலப்புழா பேக் வாட்டர்ஸ். நாங்கள் வந்து டே நைட்டு ஹவுஸ் போட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்கு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ரூமில் வந்து ஏசியை ஆன் பண்ணிட்டாங்க. தூங்கி வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு 8லேருந்து 9 மணி வரைக்கும் போட் வந்து க்ரூஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் சுற்றி பார்த்துட்டு 9 o'clock வந்து செக் அவுட் டைமு. பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.